செம்மையா இருக்குங்க இந்த சென்னை. ஷோ சொக்கா இருக்க மாமி மாலு. ஆனா உண்மையிலே பேஜார் பண்றானுங்கடா அந்த சென்னை ஆளுங்க. பியூட்டிஃபுல்லான சர்ச்சா இருக்கே, என்னால முடியல. பாய் பாய் சென்னை. ஒரு நாள்லே எல்லாத்தையும் காமிச்சிருச்சுடா அந்த சென்னை. வெல்கம் பேக் டு த டேனிஸ் ஹப்புங்க. நம்ம டேனிஸ் ஹப் நேயர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது இது உங்க டேனிங்க. நம்ம எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில் டவுன் ஆகிறோமோ அப்போ நம்மளை லிஃப்ட் பண்ண இயற்கையில் இங்கே அழகுக்கு பஞ்சமே இல்லை. அதை அச்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் வச்சகன் வாங்காமல் பார்க்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற சீரீஸ் தான் நம்ம ஊரான ஊருக்குள்ள. ஸோ அப்பேற்பட்ட நம்மளோட ஊரான ஊருக்குள்ள சீரீஸில் சென்னை எபிசோடு தான் பார்த்துட்ருக்கோன்னு நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பாஸ்ட் 3 எபிசோடில் சென்னைக்கு எப்போயாச்சும் தான் வரும், எங்கள் அண்ணன் வீடு இருக்குது, ஸோ அங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு எனக்கு தந்த வேலையினா முடித்த கதை. சென்னையில் எங்கேயுமே சுற்றி பார்க்கல, ஸோ ஒரு மாலுக்காவது போகணுன்னு விஆர் மாலுக்கு நொந்து போய் நொந்த கதை. இப்படி தந்த கதை நொந்த கதைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்த கதையை பார்க்கணும்ல. ஆமாங்க, இந்த விளாக்ல இப்போ நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு, நான் சென்னை போய் சுற்றி பார்த்ததுக்கு, அதை உங்ககிட்ட சுற்றி காமிச்சதுக்குன்னு இப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது அந்த ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜ் தானே. ஸோ அந்த மேரேஜில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமல் நம்ம சென்னை எபிசோட ஷட்டரை சாத்தினா அது எப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சென்னை மேரேஜ் வைப்ஸ் அண்ட் எந்த சர்ச்சில் நாங்கள் மேரேஜ் அட்டன் பண்ணோம், கல்யாண பந்தியில் என்னென்னலாம் சாப்பிட்டோம், என்னென்னலாம் கூத்தடிச்சோன்னு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்க போறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரான ஊருக்குள்ள சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கும் கொடுக்க போகிற சப்போர்ட்டுக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அப்படியே இந்த வீடியோக்கு கீழே தெரியுற சப்ஸ்கிரைப்ங்கிற இந்த பட்டனையும் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் அடிக்கடி வந்து உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது அன்பு தொல்லை, இதுக்கு எல்லையே இல்லை. ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் ஃபுல் ஸ்க்ரீனை போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து கேளுங்க. ஏன்னா இந்த விளாக்குள்ளே போகிறோம். விஆர் மால்லேருந்து அவசரமாக டைம் ஆச்சுன்னு கிளம்பணும். ஏன்னா மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. போச்சுடா, ஆல்ரெடி டூ லேட்டு. இப்போ நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு போய் அங்கே போய் கிளம்பி போகணும். அங்கே இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அப்படி பொழக்க போகிறாங்கன்னு நினச்சி பத்தத்தில் பிரகாஷ் ராஜ் போகிற தான் போகணும். நாங்கள் நினச்சிட்டு இருந்த மாதிரியே பயிலுக கிளம்பி ரெடியாக இருந்தானுங்க. அவனுங்கள்ட்ட பொடுக கிளம்பு தான் 2 hours, பசங்க கிளம்பு 2 minutes டைலாக்கை போட்டுட்டு உடனே ரெடி ஆகிட்டோம். நமக்கெல்லாம் அவ்வளோதாங்க, நோ மேக்கப்பு பேக்கப்பு. மேரேஜ் ஸ்பெஷலாக ஃபார்மல்ஸில் ரெடி ஆகிருந்தோம் எல்லாருமே. ஆனால் ஆள் பாதி ஆடை பாதின்னது எப்பா உண்மையாக உண்மைங்க. நாங்கள் ஃபார்மல்ஸில் போகிறத பார்த்துட்டு போகிற வரவங்களாம் சாரு சேருங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வாடா போடான்னானுங்க. என்ன ஒன்று, ஆளை விட ஆடையை தான் இங்கே மதிக்கிறாங்க. அப்புறம் இப்படிலாம் கிளம்பிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்ல, அது இல்லை நான் எப்படி. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வெளியே அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டோவுக்கு புக் பண்ணோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சதுங்க, சென்னையில் காசு இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், சோக்கா வாழலாம். ஏன்னா புக் பண்ணால் கேபோ சரி ஆட்டோவோ சரி அடுத்த 2 minutesல பறந்துக்கிட்டு வருது. நம்ம நினச்ச இடத்துக்கு எப்படி வேணால் எப்போ வேணால் போகலாம். சுருக்கமாக சொல்லணும்னா துட்டு இருந்தால் சிட்டாக வாழலாம். இங்கே BMW பென்ஸுன்னு எதில் வேணால் போங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி அடிச்சு பிடிச்சி ட்ராவல் பண்ணுறதே தனி சோகந்தாங்க. ஈவினிங் டைம் ஆஃப் சென்னையும் எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்தது. இப்போ நம்ம கேபில் எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம மேரேஜ் அட்டன் பண்ண போகிற சர்ச்சுக்கு தான். சென்ட் லூக்ஸ் சர்ச் தான் அந்த சர்ச்சு. ஆனால் அந்த சர்ச்சு பேரை யார்கிட்ட சொன்னாலும், ஆட்டோக்காரங்களோ இல்லை ஊர் மக்களோ யார்கிட்ட சொன்னாலும் அந்த இடமா அது பலியான டிராஃபிக் இருக்க இடமாச்சேப்பா அப்படின்னாங்க. அது என்னடா சென்னையினோட டிராஃபிக்னு அப்படி சீனை கொடுக்குறீங்க, அப்படி என்ன பில்டப்பு, இன்னைக்கு பார்த்துடலாண்டா அப்படின்னு நினச்சி தான் போனேன். சத்தியமாக சொல்கிறேங்க, அவ்வளோ டிராஃபிக்கை நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. எந்த அளவுக்குனா, இப்போ நீங்கள் ஆட்டோவில் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா ஆட்டோக்கான பேவை நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சு அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்போல்லாம் கொடுக்க டைமே இல்லை, ஏன் இறங்குறது கூட டைம் இல்லை. 2 seconds டக்குன்னு இறங்கணும். அப்படி நிற்காமல் எங்கே தான் போயிட்டுருக்காங்களோ. எது எப்படியோ நான்லாம் சென்னையில் இருக்க சர்ச்சை விசிட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுலேயும் மேரேஜுங்கிற ஸ்பெஷல் அக்கேஷன் வேறு. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படா வரும்னு. அண்ட் வந்துட்டவங்க நம்மளோட சென்ட் லூக் சர்ச்சுக்கு. அண்ணா நகர் வெஸ்ட்டில் 5th Avenue தான் இந்த சர்ச் லொக்கேட் ஆகிருக்கு. லிட்ரலி ஃபாரினில் இருக்க ஒரு ஃபீல் இந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது.
அவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்க. இந்த சர்ச்சை பற்றி ஒரு தனி vlog-ஏ நான் போடணும். அந்த அளவுக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆச்சு. ஸோ இன்னொரு நாள் இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம மேரேஜ் மாஸ் அட்டன் பண்ண உட்காந்தாச்சு. மேரேஜ் வைப்ஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. திருமணம், இது மனமும் இணையிற ஒரு நிகழ்வுன்னு தான் இத்தனை நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயோ பிறந்த ஒரு 2 வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு குடும்பம், இரு குடும்பங்களும் ஒரு குடும்பமாக இணைகிற ஒரு உன்னதமான நிகழ்வுன்னு அங்கே இருந்த அந்த சொந்தக்காரங்களோட புன்னகையிலே அந்த முகமலர்ச்சியை எனக்கு உணர்த்துச்சுங்க. மேரேஜ் ஆன அந்த 2 பேருக்கு மட்டும் இல்லை, ஏதோ அங்கே இருக்க எல்லாருக்குமே இன்னையிலேருந்து லைஃபே புதுசாக மாற போகிற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. மேரேஜ் முடிஞ்சோடனே அப்படியே சர்ச் வாசல்லே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே அரட்டை அடிச்சு நின்று பேசிகிட்டு இருந்தோம். சரி அப்புறம் என்னடா அப்படியே வாங்க ரிசப்ஷனுக்கு கிளம்பி மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு பசங்க கூப்பிட, இருங்கடா போகலாண்டா அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஏன்னா கல்யாணம் ஆன நியூ கப்புள்ஸ் அந்த டெக்கரேட் பண்ண காரில் ஒன்றா ஏறி போகிற அந்த அழகான காட்சியை அவங்க சர்ச்லேருந்து வெளியே போகிற வரைக்கும் பேன்னு பார்த்துட்டு இருப்பேன். இந்த மேரேஜில் இல்லை, எல்லா மேரேஜ்லையும் எனக்கு இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஆசை. என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இப்படி பார்த்துட்டு இருப்பீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் என் ஆசை எத்தனை பேருக்கு இருக்குன்னு. அண்ட் தென் ஈவினிங் நடக்கிற ரிசப்ஷனுக்காக மண்டபத்துக்கு போயாச்சு. இங்கே சென்னையிலலாம் மோஸ்ட்லி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக. எங்கள் ஊர்லலாம் மார்னிங் ஃபங்க்ஷன் நடக்கும்டானா நம்மளையே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் மார்னிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற பொறுமையெல்லாம் இல்லை. ஈவினிங் மட்டும் என்ன பொறுமையே இல்லை. சரி ரோட்டில் தான் பறக்கிறாங்கன்னு பார்த்தா பறவை விட்டுருது மண்டபத்துலையுமா முட்டியலைங்க, ஃபுல் க்ரௌடு. அதுவும் ஏதோ பிஸியான ஒரு ஜங்ஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா டக்குன்னு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கிளம்புறாங்க. ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தாங்க. சென்னையில் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டும் புதுசாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. அண்ட் ரிசப்ஷன் முடித்த கையோட டைனிங் ஹாலுக்கு சாப்பிட போயாச்சுங்க. ஆமாம், சாப்பிடாம எப்படி வர முடியும்? அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? அவங்க மனசு கஷ்டப்படும்ல. லைட்டாக பசி இருந்தது. மத்தியானமும் சாப்பிடலைங்க, டைம் இல்லைல்ல. இவங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரியே சென்னையில் கல்யாணத்தோட மெனுவும் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஜென்ரலாக நம்ம ஊரில் செய்கிற பிரியாணி இல்லாமல் பாஸ்மதி பிரியாணி வித் 65 வச்சாங்க. எனக்கு கம்பேர் பண்ணால் ஜீரக சம்பா தான் பிடிக்கும், பட் அங்கே நல்லா இருந்தது. எது எப்படியோ அக்காவோட மேரேஜை நல்லபடியாக அட்டன் பண்ணி முடிச்சாச்சுங்கிற திருப்தியோட வெளியே வந்தோம். என்ன சென்னையில் நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும், மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறி பார்க்கணும்னு நினச்சேன். எனக்கு அது எதுவுமே நடக்காமல் நினச்சது கிடைக்கலன்னா லைஃப்பில் கிடைச்சதை ஏற்றுக்கோன்னு இந்த 1 day ஆஃப் சென்னை ட்ரிப் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு கிவ் ஹாப்பி எண்ட் டு சென்னை. சென்னைக்கு தான் எண்டு. வாழ்க்கை ரொம்ப பெருசு, இன்னும் நிறையா ட்ராவல் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது அத்தனையும் சுற்றி காமிக்க போகிறேன். அடுத்து நான் எந்த இடத்துக்கு போக போகிறேங்கிறத கெஸ் பண்ணிகிட்டே இருங்க ஆர்வத்தோட. அண்ட் ஓவராலாக இந்த சென்னை சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் டேக் கேர்.